84 டேஸ் ரீடிங் ஜர்னியில் நம்ம 71ஆவதாக பார்க்க போகிற புத்தகம் த சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புத்தகம் மார்கன் ஹாசல் அவர்களால் எழுதப்பட்டது. இந்த புத்தகம் இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா நடிகர் அரவிந்த்சாமி அவர் வந்துட்டு ஒரு பேட்டியில் இதை பற்றி பேசியிருப்பார். ஸோ நிறைய பேருக்கு இந்த புத்தகம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்லும்போது இன்னுமே இந்த புத்தகம் படிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த 84 டேஸ் ரீடிங் ஜர்னியில் இந்த புத்தகத்தை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற இந்த புத்தகம் ஏன் இவ்வளோ முக்கியமாக பேசப்படுது அப்படின்னு பார்த்தா, இங்கே நம்ம எல்லாருக்குமே காசு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ரொம்ப முக்கியமாக இப்போ தான் நம்ம குடும்பத்திலேருந்து நம்ம தான் படித்து ஒரு வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம குடும்பத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிற எல்லாருமே காசு சேவ் பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நம்மளை சுற்றி நிறைய செலவுகள் இருக்கும். இவ்வளவையும் தாண்டி நம்ம எப்படி காசு சேர்க்க முடியும்? அதுவும் நம்ம லைஃப்பை ஒரு படி மேலே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நம்ம எப்படி காசு சேர்க்க முடியும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் யோசிக்கும் போது. ஆனால் இந்த புக் படிக்கும்போது நமக்கு சில ஐடியாஸ் கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நம்ம மனசில் இருக்கிற நிறைய மித்தை இந்த புத்தகம் உடைக்குது, நிறைய பயங்களை போக்குது. ஸோ நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவோ இல்லைன்னா நம்ம பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம பணத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்ற அந்த ஐடியா நமக்கு இந்த புத்தகத்திலிருந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது கண்டிப்பாக நமக்கும் அந்த பணத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த புத்தகம் படிச்சுட்டு நான் ஃபீல் பண்ணது. இந்த புக் அப்படின்றது நிறைய விஷயங்களை பற்றி அவர் பேசியிருப்பார். ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த பணத்து கூட என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம், அது கூட நம்ம என்ன மாதிரியான பிஹேவியர்ஸ் இருக்கு, நம்ம அதை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் என்னென்ன யோசிக்கிறோம் அப்படின்றதையெல்லாம் சொல்லியிருப்பாரு. ரொம்ப முக்கியமா இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நம்ம எல்லாருமே இந்த பணத்தை ஹேண்டில் பண்றது இல்லைன்னா சேவ் பண்றது, இந்த கேம்ல நம்ம எல்லாருமே புது ஆட்கள். நமக்கு இது ரொம்ப குறுகிய காலத்துல தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்படி இருக்கிற ஒரு பணத்தை நம்ம அதனாலதான் நம்மளால டக்குன்னு அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. இந்த விஷயத்துக்கு நம்ம பழகணும். ஃபர்ஸ்ட் பழகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த பணம் அப்படின்றது நம்ம எல்லாருமே பணத்தை பத்தி வேற வேற மாதிரி யோசிப்போம். இன்னும் சொல்ல போனா நம்ம நமக்கும் பணத்துக்கும் இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப குறைவான அளவு தான் இருக்கும். ஆனா நம்ம யோசிக்கிறது இல்லைன்னா இந்த உலகம் வேலை செய்யறது அப்படின்றது அதை விட அதிகமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பணத்து கூட நம்ம பழகிறது இல்லைன்னா இந்த பணத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் இதுல சொல்லியிருப்பாரு. அதுவும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் சொல்லி அவரு சொல்லியிருப்பாரு. அடுத்தது இதுல நம்ம எப்பவுமே ஒரு ரிஸ்க் எடுக்க தயங்குறது. இந்த செகண்ட் சாப்டர்ல அவரு ரொம்ப முக்கியமா பேசுறது என்னன்னா, நம்ம பணத்தை வச்சு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம சம்பாதிச்ச பணத்தை விட்டுறக்கூடாது. ஒரு பேசிக்கா ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம், நம்ம இப்பதான் படிச்சு ஒரு வேலையில ஸ்டேபிளா ஒரு வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இதை நம்ம ஒரு பிக்கர் ரிஸ்க்குள்ள நம்ம போட விரும்ப மாட்டோம். நம்ம லக்கையோ ரிஸ்கையோ சோதிக்கிறதுக்கு நம்ம இந்த பண விஷயத்துல கண்டிப்பா யோசிப்போம். இந்த மாதிரியான விஷயங்களை கையில எடுக்கிறதுக்கே ரொம்ப தயங்குவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி அடுத்த ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நம்ம எப்பவுமே நம்ம கோல் போஸ்ட், அதாவது இப்போ நமக்கு ஒரு நோக்கம் இருக்கும், இதுதான் நம்மளோட கோல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று வச்சிருப்போம். அந்த கோல் போஸ்ட்டை நம்ம மாற்றக்கூடாது. இப்போ நமக்கு ஒரு கோல் இருக்கு. இப்போ நான் என்னோட லைஃப்ல இந்த இடத்துல இருக்கேன், இப்போ இந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்றேன். நான் இப்போ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா இல்லை நான் போறதுக்கு முன்னாடியே நான் இல்லை அந்த இடம் இல்லை, நான் வேற ஒரு ஸ்டேஜுக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நான் என்னோட கோல் போஸ்ட்டை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பணம் விஷயத்தை பொறுத்தவரை எல்லாருக்குமே ஒரு போதும் அப்படின்ற மனநிலை வரவே வராதுல்ல. அவர் என்ன சொல்ல முயற்சி பண்றாரு அப்படின்னா, எப்பவுமே இந்த கோல் போஸ்ட்டை ஷிஃப்ட் பண்றத நம்ம நிறுத்தணும், அதுக்கு நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த பணத்து கூட எந்த அளவுக்கான ஒரு அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோம் அப்படின்றது நமக்கு புரியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க அடுத்ததான் அவர் சொல்ற விஷயம், இங்க காம்பவுண்டிங்.
இதுதான் வந்து அந்த அரவிந்த் சாமி அவங்க வந்து அந்த இன்டர்வியூவில் பேசின ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. காம்பவுண்டிங் இது ஒரு ரொம்ப மினிமமாக நம்ம யோசிக்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம எப்படி நம்மளை வந்து க்ரோ பண்ணிக்கிறது, நம்மளோட வெல்த்தை நம்ம எப்படி க்ரோ பண்ணிக்கிறது அப்படின்றதோட ஒரு பெஸ்ட் ஐடியாவை வந்து இந்த காம்பவுண்டிங்கில் அவர் பேசியிருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் இந்த புத்தகத்தில். ஏன்னா இந்த காம்பவுண்டிங் அப்படின்றது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயம். இந்த இன்வெஸ்டிங் அப்படின்றதே ரொம்ப முக்கியமான நம்மளோட லைஃப்பை அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் நம்ம பண விஷயத்தை பொறுத்தவரை. இந்த மாதிரி இருக்கிறதுல காம்பவுண்டிங்கோட முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக பேசியிருப்பார். இதில் வந்து நிறைய நம்ம இந்த காம்பவுண்டிங் பற்றியெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஸோ இந்த சாப்டர் படிக்கும்போது இன்னும் ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து பணக்காரங்கள் ஆயிட்டோம், ஓகே சூப்பர், நம்ம வந்து யோசிச்ச அளவுக்கு பணம் வந்துருச்சு. ஆனால் அதே பணத்தை நம்ம தக்க வச்சுக்கிறது இருக்குல்ல, நம்மளோட வெல்த்தை தக்க வச்சுக்கிறது, நம்ம கெட்டிங் வெல்த்தி அப்படின்றதும் ஸ்டேயிங் வெல்த்தி அப்படின்றதும் வந்து டிஃப்ரெண்ட். ஏன்னா பணக்காரங்கள் ஆயிடலாம், ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம பணக்காரங்கள் ஆயிடுறோம். ஆனால் அதே இடத்துல வந்து நம்மளை தக்க வச்சுக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுக்கு சில ஸ்கில்ஸ் நமக்கு தேவைப்படுது. இதை நம்ம வந்து கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சம்பாதிச்ச வெல்த்தை வந்து தக்க வச்சுக்கிறது, அதை பற்றி அடுத்து பேசுகிறாரு. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா காம்பவுண்டிங்கை தவிர அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது ஃப்ரீடம். நம்ம வந்து இந்த பண விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீடமாக அதை யூஸ் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது கண்ட்ரோலிங் யுவர் டைம் இஸ் த ஹையஸ்ட் டிவிடெண்ட் மணி பேஸ் அப்படின்றது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டாக எனக்கு தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம பணம் இருக்கும்போது அது நமக்கு கொடுக்குற அந்த சுதந்திரம் அப்படின்றது ரொம்ப 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 பெருசு. இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம், ஹோட்டல் போயிட்டு ஒரு மெனு கார்டை எடுத்து பார்த்துட்டு அதில் நமக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு இருக்கும். ஆனால் அந்த பிடிச்ச சாப்பாடு நம்ம பட்ஜெட்டை விட எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்றதுக்காக அந்த சாப்பாடை தள்ளி வச்சுட்டு இன்னொரு சாப்பாடை சாப்பிடும்போது நமக்கு வர்ற அந்த ஒரு சின்ன உறுத்தல் இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்போ இது ஒரு சின்ன உதாரணமாக தான் சொன்னேன். ஒரு பிடிச்ச சாப்பாடை மெனு கார்டில் விலையை பார்க்காம சாப்பிட்ற அளவுக்கான ஒரு ஃப்ரீடம். இந்த ஃப்ரீடம் வந்து இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் வந்து இந்த மணி நமக்கு கொடுக்குற ரொம்ப பெரிய ஒரு ஃப்ரீடம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது இங்கே வந்து பணம் அப்படின்றது, இப்போ எல்லாருமே வந்து பணம் அப்படின்னா என்ன யோசிப்போம், இது இருக்கும்போது நம்ம வந்து வெளியே இருக்கிறவங்க நம்மளை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்லப்போனால் அவங்க நமக்கு வந்து மரியாதை கொடுக்கணுன்றதுக்காகவே நம்ம சில விஷயங்கள் செய்யறது. அது எவ்வளோ பெரிய தப்பு. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தான் நம்ம மதிப்பு அப்படின்னு யோசிக்கிறதே வந்து தவறான விஷயம். நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது, நம்ம லைஃப்பை நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு கம்ஃபர்ட்டை இந்த பைசா வந்து நமக்கு கொடுக்குது. ஆனால் அடுத்தவங்க கிட்ட அந்த மதிப்பு அப்படின்றது பணத்தை வைத்து மட்டுமே இருக்குன்னா அந்த பணம் போனால் அந்த மதிப்பு போயிடும். ஸோ மதிப்பையும் பணத்தையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கவே கூடாது. நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டை பணம் கொடுக்குது, அவ்வளோதான். இதை தான் வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்றது தான் அடுத்தது அவர் சொல்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி இந்த புக்கில் அடுத்ததாக ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருப்பார். வெல்த் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு இந்த ரிச்சுக்கும் நம்ம வெல்த்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பைசா செலவு பண்ணுறது அப்படின்றது ரிச். ஆனால் இங்கே வெல்த் அப்படின்றது என்ன, நம்ம ரிச்சாக இருக்கணுமா வெல்த்தியாக இருக்கணுமா, இதுக்கான டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம முயற்சி பண்ணுறதே இல்லை. நிறைய பேர் தவறுற இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கி சொல்லியிருப்பார். இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது நம்ம எப்போவுமே ரேஷ்னலாக இருக்கிறது. எப்போவுமே நம்ம ரொம்ப ரீசனபிளாக நம்ம ஒரு வேலையை செய்கிறோம். இந்த பணம் விஷயத்துலையே ரொம்ப ரீசனபிளாக ரேஷ்னலாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை வந்து நமக்கு தக்க வைக்கிறதாகவும் இருக்கும், நம்மளை மறுபடியும் வளர்த்து விடுற ஒரு விஷயமாகவும் இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து இங்கே சர்ப்ரைஸ், அதாவது எப்போவுமே வந்து நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்,
இந்த சுத்தி நடக்கிற விஷயங்களையே நம்ம வந்து இதுதான் நம்மளோட உலகம், இதுதான் நம்ம வந்து கட்டமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நம்ம வந்து சுருங்கிடக்கூடாது. சுருங்காம நம்ம வந்து எந்த இடத்துலையும் வந்து மிஸ்லீட் ஆகாம நம்மளோட கோலை நோக்கி போகணும். நமக்கு எது இன்னும் சர்ப்ரைசிங்கா அடுத்தடுத்த கட்டம் நம்ம போகும்போது நிறைய சர்ப்ரைசஸ் வந்து நமக்கு காத்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்றதான் அடுத்தது சொல்லியிருப்பாரு. அடுத்தது இங்க வந்து எப்பவுமே ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கிறது பண விஷயத்துல. நமக்கு எப்பவுமே சின்ன ஒரு சேஃப்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். இவ்வளோ ரிஸ்க் இருக்கிற ஒரு இடத்துல நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதை பத்தியும் இதுல ரொம்ப முக்கியமா பேசுறாரு. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். அடுத்தது நம்ம எதை ஆசைப்படுறோமோ, எதை நம்ம வந்து அடையணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான விஷயத்த நம்ம பே பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கணும். எதுவுமே வந்து ஃப்ரீ கிடையாது. நம்ம எதை ஆசைப்பட்டாலும் அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பையும் அந்த பணத்தையும் நம்ம வந்து செலுத்துறதுக்கு நம்ம இதா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா இங்க பணம் அப்படின்னு நம்ம பாக்குறத விட இங்க வந்து நம்ம சக்சஸுக்கான பிரைஸை பே பண்றதுக்கு நம்ம வில்லிங்கா இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்ற ஒரு விஷயம். இங்க எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு அப்படின்னு சொல்லி சினிமா டைலாக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா இப்ப நம்ம பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் மனநிலையை உருவாக்குறதுக்கு ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நம்மளோட டைமை வந்து பே பண்ணணும். அடுத்தது இந்த பணத்தை சேர்க்கறதுக்கான வழிமுறைகள்ல நம்ம முழுமையா ஈடுபடணும். நம்ம மனசு ரீதியாகவும், இப்போ உடல் உழைப்பு தேவைப்படுதுன்னா அது ரீதியாகவும் நம்ம அந்த உழைப்பை செலுத்துறதுக்கு வில்லிங்கா இருக்கணும். அடுத்தது அதை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சி பண்றதுல வில்லிங்கா இருக்கணும். இப்படி எல்லா இடத்துலயுமே நம்ம சக்சஸுக்கான பிரைஸை பே பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கணும். இதையும் வந்து அழகா ஒரு சாப்டர்ல சொல்லியிருப்பாரு. அடுத்தது இங்க எப்பவுமே வந்து நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு சில நபர் வந்து எப்பவுமே ஃபினான்ஷியல் ஐடென்டிட்டியை வந்து சொல்லுவாங்க. ஒரு சிலர் அந்த பேசுறத நானும் கேட்டிருக்கேன். இங்க வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஐடென்டிட்டியை வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நம்ம ஃபினான்ஷியல் ஐடென்டிட்டி இப்போ இதுதான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும், சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நமக்கு மேபி சூட்டபிளாக இருக்காது. ஆனால் நமக்கான ஒரு சூட்டபிளான ஒரு பிளானை நம்ம கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணி அதில் காம்பவுண்டிங்லாம் ட்ரை பண்ணி நம்ம அதில் வளர்றோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட ஃபினான்ஷியல் ஐடென்டிட்டி. நம்ம பர்சனலைஸ்டாக இருக்கும். இதுதான் வந்து பர்சனலைஸ்டாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான பலன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுவாங்க, நிறைய பேர் எஸ்ஐபியில் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலாம். அவங்களோட வருமானம் எப்படி இருக்கு, அவங்க எப்படி அதை செலவு பண்ண போறாங்க, அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எப்படி இருக்கு, அவங்க டைம் டென்யூர் வந்து அதுக்கு எந்த அளவு கொடுத்துருக்காங்கன்னு பொறுத்து அவங்க அதுல வந்து ப்ளே பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு இருக்கிற வருமானம், நமக்கு இருக்கிற அந்த பொருளாதார நெருக்கடி, இதையெல்லாம் பிளான் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம வந்து நம்மளோட கிரவுண்ட்ல நம்ம சண்டை செய்யணும். அடுத்தவங்க கிரவுண்டை நம்ம கம்பேர் பண்ணி நான் அங்கே போய் சண்டை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. அது நம்மளை ஃபெயில் பண்ணும். அதுதான் நம்மளோட ஃபினான்ஷியல் ஐடென்டிட்டியை வந்து கண்டுபிடிச்சி நம்மளோட கிரவுண்டில் நம்ம விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ரொம்ப அழகாக, எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச சாப்டர் இந்த சாப்டர். அடுத்தது நம்ம வந்து எப்போவுமே கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்காக யோசிக்கணும், அதை பற்றி செயல்படணும். இது வந்து சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் இதில் செயல்படுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட்டை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்ததாக நம்ம வந்து பிலீவ் பண்ணணும். நம்ம வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதை சுற்றி இருக்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளோட ப்ராசஸில் பிலீவ் பண்ணணும். அது நம்மளை கண்டிப்பாக உயர்த்தி கொண்டு போகும். அடுத்ததான் இது எல்லாத்தையும் மொத்தமாக இப்போ இதுவரை நம்ம படிச்சுட்டு வந்த, இதுவரை நம்ம சொல்லிட்டு வந்த அத்தனை விஷயங்களையும் வந்து நம்ம மொத்தமாக ஒரு இடத்துல வச்சு ஒரு சம்மரி மாதிரி நம்ம பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுக்கும் மணிக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும்.
நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வழியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், காம்பவுண்டிங் பண்ணணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. இத்தனை விஷயங்களும் நம்மளோட ஒரு பெட்டரான ஃபினான்ஷியல் டிசிஷனுக்கு வந்து இது உதவுது. ஸோ வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இந்த புத்தகம் கண்டிப்பாக படித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை அடையிறதுக்கான ஒரு வழியை இந்த புத்தகம் காட்டலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த புத்தகம் நீங்கள் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த புத்தகம் தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தமிழில் இந்த புத்தகம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த புத்தகம் படிக்கிறதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.